வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே மர்மமான, த்ரில்லிங்கான ஒரு கான்வர்சேஷனை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். நீங்க எங்களுக்கு அனுப்புன அந்த எழுத்து வடிவத்தை படிக்கும்போதே ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு இருட்டும் அழுத்தமும் மனசுக்குள்ள இறங்குற மாதிரி இருக்கு. ஆமா. ஒரு பக்கம் உலகத்தையே தன் கைக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி பேசுற ஒரு ஆள், இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமான ஒப்பந்தத்துல மாட்டிக்கிட்டு சாலைய கடக்க கூட பயந்து நிக்கிற இன்னொரு ஆள். ஆமா. இது வெறும் 2 பேர் பேசிக்கிற மாதிரி இல்ல. இது ஒரு சதுரங்க ஆட்டம் மாதிரி. ஆமாம். ஆனா இங்க காய்களுக்கு பதிலா மனுஷங்களோட உயிரும் ஒரு உலகத்தோட தலைவிதியும் பணயமா வைக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த உரையாடல் போக போகதான் அந்த ஒப்பந்தத்தோட உண்மையான கொடூரமான முகம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துக்கு வருது. சரியா சொன்னீங்க. நாம இன்னைக்கு இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். ஒரு ஒப்பந்தத்தோட மறைக்கப்பட்ட விதிகள் ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி தலைகீழா மாத்துது. சுதந்திரமா முடிவெடுக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு நாம உண்மையில் அடுத்தவங்க போட்ட பாதையில தான் போறோமா? அப்புறம் இந்த விதிங்கிற வார்த்தைய ஒருத்தர் எப்படி தனக்கு சாதகமா ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாருன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்லயே அந்த அந்த அதிர்ச்சியான பகுதிக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். அந்த ஒப்பந்தத்தோட மறைக்கப்பட்ட ஆபத்து. நிச்சயமா உரையாடலோட ஆரம்பமே ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஆமா. ஒருத்தர் சாலைய கடக்க பயந்து நிக்கிறாரு. உடனே அந்த சக்தி வாய்ந்த நபர் என்னை கூப்பிட்டிருக்கலாமேன்னு கேக்குறாரு. ஆனா அடுத்த சில நிமிஷங்கள்ல அந்த சாதாரண பேச்சு ஒரு பயங்கரமான இடத்துக்கு போகுது. ஆமா. அந்த மாட்டிக்கிட்ட நபரு ஒரு கேள்வி கேட்கிறார். ஒருவேளை நம்ம கான்ட்ராக்ட உடைச்சா என்ன ஆகும்னு. அதுவும் சும்மா கேட்கல. இல்ல ரொம்ப தெளிவா கேட்கிறாரு. இந்த உலகத்தை அழிச்சிடுறேன்னு உனக்கு உத்தரவு கொடுக்காம அப்படியே வழி இல்லாம செத்து போயிட்டா என்ன ஆகும்னு கேக்குறேன்னு. ஆமா. இதுக்கு வர்ற பதில் தான் அதுதான் மொத்த உரையாடலையும் புரட்டி போடுது. என்ன பதில் இது? அந்த பதில் அது ரொம்ப சாதாரணமா கூலா சொல்லப்படுது. உனக்கு பதிலா வேறொரு ஆள் சாவாங்க. அதுவும் நீ ரொம்பவே நேசிக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த ஒரு வரி இருக்கே, இதுதான் அந்த ஒப்பந்தத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பாக்குது. ஆமா. அது வரைக்கும் இது ஒரு பிசினஸ் டீல் மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த வரிக்கு அப்புறம் இது ஒரு ஆள் கடத்தல் மாதிரி, ஒரு பிளாக்மெயில் மாதிரி மாறிடுது. எனக்கு ஒரு விஷயம் இதுல புரியல. இத கேட்டதும் அந்த நபர் இதெல்லாம் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கோவப்படுறாரு இல்லையா? ஆமா, கோவப்படுறாரு. ஆனா அந்த சக்தி வாய்ந்த நபரோட பதில் இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. எல்லா கான்ட்ராக்ட்லயுமே கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்கும் தானேன்னு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றாரு. ஆமா. இது என்ன மாதிரியான மனநிலை? இது சாதாரண ரிஸ்க் இல்லையே, இது இன்னொருத்தரோட உயிர் சம்பந்தப்பட்டது. அது எப்படி இவ்வளவு கூலா சொல்ல முடியும்? இதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளி. இங்கே அந்த சக்தி வாய்ந்த நபர் தன்னை ஒரு வில்லனா காட்டிக்கல. அவர் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட சிஇஓ மாதிரி நடந்துக்கிறார். ஓ, அப்படியா? எப்படி ஒரு ஃபோன் கம்பெனி சின்ன எழுத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போடுவாங்களோ அது மாதிரி. அவரோட பார்வையில இது ஒரு விதிமுறை மீறல். சரி. அந்த விதிமுறை மீறலுக்கான தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்கு, அவ்வளவுதான். ரிஸ்க் எடுக்கிறது வாடிக்கையாளரோட பொறுப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கு அவரோட பேச்சு. ஓ, நீங்க சொல்றது ஒரு மாதிரி கரெக்டா இருக்கு. அவர் ஒரு அரக்கன் மாதிரி இல்லாம ஒரு சிஸ்டத்தோட பிரதிநிதி மாதிரி பேசுறாரு. ஆமா. இது இன்னும் பயங்கரமா இருக்கு. ஏன்னா ஒரு அரக்கனோட சண்டை போடலாம், ஆனா ஒரு சிஸ்டத்தோட, ஒரு பாலிசியோட எப்படி சண்டை போட முடியும்? அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல தான் இந்த உரையாடலோட இன்னொரு சிக்கலான பகுதியும் வெளிவருது. அந்த சக்தி வாய்ந்த நபர் சொல்றார், யோசிச்சு சொல்லு, நீ இழந்த சில விஷயங்கள் தான் இன்னைக்கு உன் வாழ்க்கையை மீட்டு கொடுத்துருக்குன்னு. ஒரு நிமிஷம். அப்போ இந்த ஒப்பந்தத்தால அந்த நபர் ஏற்கனவே பயனடைஞ்சிருக்காருன்னு சொல்றீங்களா? ஆமா. அவர் முழுசா பாதிக்கப்பட்டவர் ஒரு விக்டிம் இல்லையா? இல்ல, அதுதான் இந்த விஷயத்தை இன்னும் சிக்கலாக்குது. அவர் ஒரு வர்த்தகம் பண்ணியிருக்கார். என்ன மாதிரி? ஒருவேளை அவர் இழந்த ஒருத்தரை திரும்ப உயிருடன் கொண்டு வந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து வெளியே வந்திருக்கலாம். அந்த நன்மைக்காக தான் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காரு. ஓ. ஆனா அந்த ஒப்பந்தத்தோட முழு விலை என்னன்னு அவருக்கு அப்போ தெரியல. அப்போ இது ஒரு கடன் வாங்கின மாதிரி. ஆமா. கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. ஆனா வட்டி மட்டும் நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அதிகமா இருக்கு. எக்ஸாக்ட்லி. உலகத்தை அழிக்கணும், இல்லனா உனக்கு பிடிச்சவங்க சாவாங்க. இது என்ன மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமை? இப்போ அந்த கேள்விக்கு அர்த்தம் புரியுதா? எல்லா கான்ட்ராக்ட்லயுமே இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கும் தானே அவர் கேட்டது. ஆமா. ஒரு பெரிய நன்மையை அடையும் போது அதுக்கு சமமான ஒரு பெரிய ரிஸ்க்கும் இருக்குன்னு அவர் சொல்ல வர்றாரு. இது அந்த மாட்டிக்கிட்ட நபரோட தார்மீக நிலையை ரொம்பவே பலவீனப்படுத்துது. ஏன்னா அவர் ஏற்கனவே பலனை அனுபவிச்சுட்டான். இப்போ அதுல இருந்து பின்வாங்க முடியாது. அந்த ஏமாற்றப்பட்ட உணர்வு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அதுக்கப்புறம் வர்ற மிரட்டல் இன்னும் மோசம் இல்லையா? இப்ப அந்த முடிவெடுக்கிற சுமை முழுக்க அவர் தோள் மேல விழுது. ஆமா. அடுத்த கட்டத்துக்கு போறோம். இது வெறும் ஒப்பந்த மீறல் இல்ல.
இது ஒரு உயிர் அல்லது சாவு போராட்டம். நேரடி மிரட்டல். சீக்கிரம் முடிவெடு இல்லனா சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு நேரடியா மிரட்டல் வருது. 2 சாய்ஸ் தான். 1 உலகத்தை அழி, 2 நீயும் செத்து உனக்கு பிடிச்சவங்களையும் சாகடி. ஆனா இதுலதான் அந்த சைக்காலஜிக்கல் விளையாட்ட ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இப்படி மிரட்டிட்டு இன்னொரு பக்கம் அந்த சக்தி வாய்ந்த நபர் என்ன சொல்றார் தெரியுமா? என்ன சொல்றார்? இது நீ எடுக்கிற முடிவுதான். நீ என்ன முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். இதை கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு. ஒருத்தர் தலையில துப்பாக்கிய வச்சுட்டு உனக்கு விருப்பமானதை செய், நான் மதிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இல்லையா இது? மிகச் சரியான ஒப்பீடு. இதுக்கு illusion ஆஃப் சாய்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு மாயையான தேர்வு. illusion ஆஃப் சாய்ஸ். உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு, ஆனா உங்களுக்கான பாதைகளை அவங்களே தீர்மானிச்சுடுறது. நீங்க போற 2 வழியுமே அவங்களுக்கு லாபம் தர்ற மாதிரி இருக்கும். இது ஒரு உளவியல் சித்திரவதை. ஆமா. எனக்கு இது ஒரு கம்பெனி ஞாபகம் வருது. அவங்க 2 ஃபோன் பிளான் கொடுப்பாங்க. ஓ, சொல்லுங்க. ஒன்னு 500 ரூபாய், இன்னொன்னு 600 ரூபாய். ஆனா ரெண்டுமே நம்ம பழைய 400 ரூபாய் பிளானை விட மோசம். சரி. நாம டெக்னிக்கலா ஒரு பிளானை தேர்வு செய்றோம். ஆனா உண்மையிலே நமக்கு சுதந்திரம் இருக்கா? அந்த மாதிரி தான் இருக்குது. அதேதான். அது மட்டும் இல்லாம அவர் தன்னை அந்த விளையாட்டுல இருந்து தனிமைப்படுத்திக்க பாக்குறாரு. நான் ஒன்னும் உன்னோட சைடு கிடையாதுன்னு சொல்றாரு. ஆமா, சொன்னார். இதை கேட்கும்போது அவர் ஒரு நடுவர் மாதிரியோ இல்ல ஒரு பார்வையாளர் மாதிரியோ தன்னை காட்டிக்க முயற்சி பண்றாருன்னு தோணும். ஆனா உண்மை அது இல்லையே. உண்மை என்ன? அவர்தான் அந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சவரு, அவர்தான் விதிகளை எழுதினவரு. இந்த நடுநிலைங்கிறதே ஒரு நாடகம். இது அந்த மாட்டிக்கிட்ட நபரோட மன அழுத்தத்தை இன்னும் அதிகமாக்குது. எப்படி? அவர் எடுக்க போற பயங்கரமான முடிவுக்கு அவர்தான் முழு பொறுப்புன்னு சொல்லாம சொல்றார். ஆனா அந்த முடிவுக்கான வழிகள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அந்த கையறு நிலை தான் ரொம்ப வேதனையா இருக்கு. இதுதான் நம்மள அடுத்த முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. என்னது? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில விதிக்கும் தனிப்பட்ட தேர்வுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, இந்த உரையாடலோட ரொம்ப மனதை தொடர ஒரு பகுதி அதுதான். ஒரு கட்டத்துல அந்த நபர் மொத்தமா உடைஞ்சு போய் கேக்குறார். ஏண்டா இத்தனை பேர் இருக்கும்போது எதுக்காக எல்லாரையும் விட்டுட்டு நீ என்ன சூஸ் பண்ணிருக்க? இது ரொம்ப நேர்மையான அடிப்படையான ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இந்த கேள்வி வந்திருக்கும். இதுக்கு வர்ற பதில் இருக்கே, அது ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப கொடூரமானது. ஒரே வார்த்தை தான். என்னது? அதான் விதி. அவ்வளவுதான். எந்த விளக்கமும் இல்ல, எந்த ஆறுதலும் இல்ல. முடிஞ்சு போச்சு. இந்த விதிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துற விதம் இருக்கே, அதுதான் இங்க முக்கியம். ஆமா. பொதுவா விதின்னு சொன்னா நம்ம தலையெழுத்து கடவுள் எழுதுனதுன்னு ஒரு பெரிய தத்துவார்த்தமான அர்த்தத்துல பார்ப்போம். ஆனா இங்க விதிங்கிறது ஒரு பிசினஸ் டர்ம் மாதிரி பயன்படுத்தப்படுது. கரெக்ட். சாரி இஸ் ஜஸ்ட் பாலிசின்னு சொல்றதுக்கு சமம். சரியா சொன்னீங்க. இது ஒரு விளக்கமா இல்ல, இது ஒரு பொறுப்பை தட்டி கழிக்கிற கருவி. எப்படி? நான் உன்னை தேர்ந்தெடுக்கல, விதிதான் தேர்ந்தெடுத்தது. அதனால என்கிட்ட கேள்வி கேட்காத, விதிக்கிட்ட போய் கேளுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது அந்த சக்தி வாய்ந்த நபரை எல்லா விதமான தார்மீக பொறுப்புல இருந்தும் விடுவிக்குது. அந்த பரிதாபமான மனுஷன் அடுத்ததா நான் பாவம் இல்லையான்னு கேக்குறான். அதுக்கு வர்ற பதில், விதி யாருக்கும் பாவம் பார்க்காது. இந்த உருவரியில அவனோட மொத்த நம்பிக்கையும் சிதைஞ்சு போகுது. ஆமா. அவனோட வலி, அவனோட துயரம் எதுவுமே இந்த பெரிய சிஸ்டத்துக்கு ஒரு பொருட்டே இல்லைங்கிற உணர்வு இது கொடுக்குது. இது அந்த சக்தி வாய்ந்த நபரோட இரக்கமற்ற தன்மையை உச்சத்துக்கு கொண்டு போகுது. இதுல இன்னொரு சின்ன விஷயத்தையும் நாம கவனிக்கணும். சொல்லுங்க. அந்த உரையாடல்ல அந்த நபர் தன்னை மத்தவங்க கெட்டவன்னு சொல்றதா சொல்றார். பாத்தியா, கெட்டவன் தானே, இந்த வார்த்தைய நான் பல தடவை கேட்டிருக்கேன்னு சொல்றாரு. ஆமா. ஒருவேளை அவர் ஏற்கனவே சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவரா இருக்கலாம். இல்லனா அவர் செய்ய போற இந்த பயங்கரமான காரியத்தால தன்னை எல்லாரும் கெட்டவன்னு சொல்லுவாங்கன்னு பயப்படலாம். ஓ. விதி அவரை ஒரு கெட்டவனா மாத்துறதுக்காகவே தேர்ந்தெடுத்த மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுது. அப்போ இது ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி மாதிரி? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். விதி உன்னை கெட்டவன் சொல்லிடுச்சு, அதனால நீ கெட்ட காரியத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுற. நீ கெட்ட காரியத்தை செஞ்சதால உலகம் உன்னை கெட்டவன் சொல்லுது. இது ஒரு முடிவே இல்லாத வட்டம். இதுல இருந்து வெளியே வர்ற வழியே இல்லையா? அந்த உரையாடலின் படி பார்த்தா வழி இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த நபர் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ஏற்கனவே போடப்பட்ட ஒரு கோட்டு மேல நடக்கிற மாதிரி தான் இருக்கு. இது தனிப்பட்ட தேர்வோட அர்த்தத்தையே கேள்விக்குள்ளாக்குது. கேட்கும் போதே தலை சுத்துது. சரி, இப்ப மொத்தமா சுருக்கமா பார்த்தா இந்த உரையாடல் ஒரு ஒப்பந்தத்தோட கொடூரமான நிபந்தனைகள், சுதந்திரமான தேர்வுங்கிற ஒரு மாயை, ஆமா, அப்புறம் விதிக்கும் தனிப்பட்ட பொறுப்புக்கும் வீச்சில நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை காட்டுது. ஆமா, இது ஒரு தார்மீக சிக்கலோட உச்சம். ஒரு பக்கம் உலகத்தை அழிக்கிற முடிவு, இன்னொரு பக்கம் தான் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தரோட மரணம், கூடவே தன்னோட மரணம்.
இதுல எது சரியான தேர்வு? இல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சரியான தேர்வுன்னு ஒண்ணு இருக்குதா? அதுதான் இந்த உரையாடல் நம்ம முன்னாடி வைக்கிற பெரிய கேள்வி. உரையாடல் முடியும் போது கூட எந்த தெளிவான பதிலும் கிடைக்கல. அந்த சக்தி வாய்ந்த நபர் ரொம்ப சாதாரணமா, சரி உன்னோட இஷ்டம், நான் அந்த பக்கமா போறேன், விருப்பம் இருந்தா வான்னு சொல்லிட்டு போறாரு. ஆமா, முடிவு இன்னும் அந்த மனிதனோட கையில தான் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறார். அதுதான் இதுல உச்சகட்டமான சித்திரவதை. இறுதி முடிவு உன்னுடையதுதான்னு சொல்லப்படுது. ஆனா அந்த முடிவு எடுக்கிறதுக்கான சுதந்திரம் முழுசா பறிக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். இது எந்த பதிலும் தராம நம்மள ஒரு ஆழமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. என்ன கேள்வி அது? ஒருத்தரோட தேர்வுகள் எல்லாமே மோசமான பயங்கரமான விளைவுகளுக்கு மட்டும்தான் வழிவகுக்கும் போது அந்த தேர்வை செய்யற செயலுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதாவது நீங்க தேர்ந்தெடுக்கிற 2 வழியுமே நரகத்துக்கு தான் போகும்னா, வலது பக்கமா போறதா இல்ல இடது பக்கமா போறதான்னு நீங்க எடுக்கிற முடிவுக்கு உண்மையிலேயே ஏதாவது மதிப்பு இருக்கா? இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். விதியால ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பாதையில நீங்க எடுக்கிற ஒரு முடிவு உண்மையிலேயே உங்களுடையதுதானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.